என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கதவை சாத்தும் போது உலகத்துல இருக்கிற நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி சாத்தி இருக்கிற கதவு தான் தெரியும். ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு மட்டும் சாத்தி இருக்கிற கதவு தெரியாது, உள்ள இருக்கிற என்னதான் தெரியும். உள்ள இருக்கிற என்னதான் தெரியும். நீ இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு என்ன காரணம்? நீ இந்த சூழ்நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம்? தேவன் உங்களுக்கு கொடுக்காமலா? தேவன் உங்களை நம்பாமலா? தேவன் உங்களுக்கு செய்யாமலா? எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த அளவிற்கு வந்ததற்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்ல. நீ அந்தரங்கத்துல ஜெயிக்கல, நீ தனியாக ஜெயம் இல்ல. அதனாலதான் உங்க மனசுல சமாதானம் இல்லை. அதனாலதான் உங்களுடைய சரீரம் முழுக்க வியாதியா இருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க. நீ மட்டும் தனியே ஜெயிச்சிட்டேன்னா, நீ மட்டும் யாரும் பார்க்காத இடத்துல நீ ஜெயிச்சிட்டேன்னா, உன் நெற்றில நீ இப்பவே எழுதி வச்சுக்கோ, நீ கண்டிப்பா தோற்று போக மாட்ட. நீ தோற்று போக மாட்ட. அந்தரங்கத்துல ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளை, அந்தரங்கத்துல யாரும் பார்க்காத இடத்துல, யாருக்குமே தெரியாத இடத்துல ஜெயிக்கிற பிள்ளை கண்டிப்பா மற்றவங்களுக்கு முன்னாடி அவன் தோற்று போக மாட்டான். ஒரு நாள் கோலியாத்தே அவனுக்கு முன்னாடி எதிரா வந்து நின்னாலும் அவனுக்கு கண்டிப்பா பயம் வராது, பயம் வராது. அவனை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற பெரிய நிச்சயம் உண்டாகும். நீங்கள் சமுதாயத்தில் ஜெயிப்பீர்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். ஆனா அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. உன்னால ஜெயிக்க முடியல, காலையில எழும்பி ஜெயிக்கிறதற்காக போராடுகிறாய், ஜெயிக்கிறதற்காக என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாய். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, ஜெயிக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ அந்தரங்கத்துல ஜெயிக்கல, நீ தனியாக ஜெயிக்கல, யாரும் பார்க்காத இடத்துல ஜெயிக்கல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்து நின்று, இல்ல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகளே, நான் உன்னுடைய வேற்றுமையானதை அல்ல, உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறேன். அதிலே ஜெயிக்காவிட்டால் இந்த ஜெயம் நிற்காது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார்.